அதனால தான் 19 கிலோ அவ்வளோ தூரம். இந்த குருவி நல்லா கத்திக்கிட்டே இருக்குல்ல. தாளுக்குள்ள தாள் வச்சு பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு. இப்போ நீ ஏற்றிக்கிட்ட வந்து வீட்டுக்கிட்டே உங்களை கொசு வைக்கிது. சுத்தமாக தான் ப்ரோ இருக்கேன். ஆய் மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிப்போம். ரொம்ப போட வேண்டியதில்லை, எல்லாம் மாதிரியே ஆகிடும். மஞ்சத்தூள் நிறையா இது இருக்குயா, நான்வெஜ் ஸ்மெல்லு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். தான் தெரியுது முன்னாடி போகிறப்பாக அழகா. இந்த கத்தி கையை ஒட்டாது விடுங்க, எனக்கு அழகாக ஓட்டலாம். சின்ன முயற்சி தானே, பல வாட்டி முயற்சி பண்ணி யூடியூப்பில் தோல்வி தான். பார்ப்போம், இந்த வாட்டி தொடர்ந்து வச்சு முயற்சிகள் பல பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வீடியோ எடுக்கிறது 2 நாளாக மைண்ட் செட்டே இல்லை. 3 நாளைக்கு வீடியோ போட்டு அப்போயே அந்த பையனை சொன்னேன், காமெடிலாம் அவங்க செட் ஆகுதுடா, பேசாமல் சமையல் தான் வருதேடா, சமையல்லே இறங்கிடுவோன்னு. கேட்க மாட்டேன். நல்லா காய விட்டணும், அப்போ தான் நல்லா இதாக இருக்கும். ஆயிடும். ஃபஸ்ட்டே ஆயிலை ஊற்றிக்கலாம். நல்லா கொச்சிருக்கு. 10 வெங்காயமாக எல்லாத்தையும் குடிச்சிடும். வெங்காயத்தை போட்டுடலாம். அம்மா கிட்ட இருக்குங்க, நல்லா வதங்க விடணும். சொன்னால வெங்காயமாக குடிச்சிடும் எண்ணெய். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு, அடுத்து தக்காளியை போட்டு வதக்கிடலாம். ஓகே, டக்கு டக்குன்னு வந்துடும் பாருங்க. வர எடுத்தது இப்போ இந்த வர எடுத்து ஒரு ஆயிடுச்சு. அம்மியில் அடித்தாலும் டேஸ்ட்டு தண்ணி ப்ரோ. மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துடலாம், இருந்தாலும் வில்லேஜ் சைடு இப்போ அம்மி யூஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போயும் இதெல்லாம் இப்படி வச்சா போதும். அம்மி யூஸ் பண்ணுற தண்ணி கலை, நமக்கெல்லாம் அது ரொம்ப மிக்சி எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு அம்மி யூஸ் பண்ணால் அப்படி தான் சங்கட்டமாக இருக்கும்.
என்ன சத்தி பள்ளி ஆரம்பிச்சிச்சோ. அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொந்தமாக அரைச்சதை போட்டுடலாம். அப்படியே போட்டு லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே வச்சு ஒரு கிண்டு நல்லா வதங்கிருக்கியா அருமையாக. அடடா அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சீ ஃபுட்ஸ் எல்லாத்துக்கும் சரி நான்வெஜ் எடுத்தாலே மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இதில் போட்டு இந்த நேரத்தில் சால்ட்டை கலந்தோம்னா பக்காவாக இருக்கும். சால்ட்டு போதுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவிங்கனால போட்டுக்கலாம். நம்ம கிரேவி திக்காக பண்ண போகிறோம். மசாலா தான் எடுக்க போகிறோம். கடையில் கொடுத்து நம்மளும் அரைச்சது தான். கரம் மசாலா போட்டுடலாமா? கரம் மசாலா போதும். ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், சோனி முடியும். கம்மியாக பண்ணுறோம்னா கம்மியாக போட்டுக்கோம். பக்கத்து வந்து இந்த டைமிங்கில் ராலை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அரை வேக்காடாக இருக்காது. எண்ணெய் கொதிக்கிற வேகத்துக்கு வேகமாகவே வெந்துடும். நல்லா திக்காக இருக்கணும் கிரேவினா. வாட்டர் ஆயில் கரெக்டாக இருக்கு பாருங்க ப்ரோ. இந்த வீடியோ கிளிப் நம்ம மடுக்கல ப்ரோ. ஓரளவு வந்துருச்சு. இந்த இடத்துல கருவேப்பிலை ஓட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கருகாது கருவேப்பிலை. அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும், ஏன்னா காஞ்சி விடுவாப்பில். வாசனை வருதா? அருமையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். நினச்ச விட தரமாக இருக்கட்டும். ஊறி அந்த சாரெலாம் உள்ளே ஊறி செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.